உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாளைக்கு பெங்களூர்ல நம்ம மீட் பண்றோம், ஓகேவா? தேங்க்யூ ராஜாராமன். நீங்கள் காரில் வரதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. சரி. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஜஸ்ட் அ மினிட் ராஜா. ருக்கு ஏதோ பேசணுமா? கொடுங்க. ஹலோ மிஸ்டர் ராஜாராமன். நீங்க எப்படி இருக்கீங்க ருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யா, கரெக்ட். ஜெனி என்கிட்ட போனை கொடுத்தப்போ நீங்க தான் பேசுறேன்னு சொன்னா. ஆனா பார்த்தா கணேஷ் பேசினாரு. நீங்க எம்எல்ஏ ஏதோ கோவத்துல இருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படி எதுவும் இல்லையே ருக்கு? கோவத்துல தான் இருக்கேன் மிஸ்டர் ராஜாராமன். நீங்க என் சிஸ்டருக்கு இப்படி துரோகம் பண்ணீங்கன்னா எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஹலோ ருக்கு. சொல்லுங்க மிஸ்டர் ராஜாராமன். என்ன நான் கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லுங்க. உங்க மேல எனக்கு என்ன கோவம் மிஸ்டர் ராஜாராமன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் இப்போ கணேஷ்கிட்டேருந்து ஏன் ஃபோனை வாங்கினேன்னு தெரியுமா? நீங்கள் வரும்போது கூட அனுவை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். அனுவியா? அவ வந்தா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நீங்க கூப்பிடுங்க, நிச்சயமா வருவா. சரி ருக்கு, பாய். கணேஷ் கிட்ட நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லுங்க. ஓகே, பாய். என்னாச்சு சார்? அனு மேடத்தையும் பெங்களூர் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களா? ஆமா ஜெனி. லஞ்ச் ரெடி கணேஷ், வந்து சாப்பிடுங்க. இப்போ எதுக்காக கம்பல் பண்ணி அனுவை வர சொன்னேன்? கணேஷ் ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷத்துல அனு வீட்டை விட்டு எங்கேயோ போய் தங்கினதா எனக்கு தெரியல. பெங்களூருக்கு வர்றது மூலமா அவளுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அண்ட் இட்ஸ் a nice சேஞ்ச். அதான் சொன்னேன். சரி வாங்க சாப்பிடலாம். பல்லவி, யாருக்காக இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்க? எல்லாம் உன் அருமை பேரனுக்காக தான். மணி 10 ஆகுது, இன்னும் ஆளை காணோம். அவன் வயசு பையம்மா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திட்டு வருவான். நீ உள்ள வா. நீ ஈஸியா சொல்லிட்டமா. முன்னெல்லாம் அவன் லேட்டா வந்தா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா இப்ப கொஞ்சம் லேட்டானா கூட மனசு படபடன்னு அடிச்சுக்குதுமா. நியாயம்தாம்மா. ஆனா உன் தவிப்பு உன் பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குதே. உன் பையனுக்கு 100 ஆயுசு, அவனே வரான் பாரு. ஏண்டா லேட்டு? மா, சிட்டில 10 மணிங்கிறது லேட்டே கிடையாதுமா. இத பாரு, குதர்க்கமா பேசாத. லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? செல்போன் எதுக்கு வச்சிருக்க? அலங்காரத்துக்கா? சரி, நீ தான் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் உன் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. எதுக்கு ஆஃப் பண்ணி வச்ச? மா, நீதாம்மா சொல்லிருக்க பைக் டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணாதேன்னு. அதான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எதை கேட்டாலும் உடனே ஒரு பதில தயாரா வச்சிட்டு இருக்கான் பாரு. சரி, ஏன்டா லேட்டு? அது பாட்டி. டேய் கார்த்தி, நீ வீடு வந்து சேர்ற வரைக்கும் நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன்டா. என்னம்மா, நான் என்ன பச்சை குழந்தை? ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? சரி சரி, வாசலே நின்று எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறீங்க? வா உள்ள வா. ஓ,
சொல்லு. இது வரைக்கும் நீ லேட்டா வந்ததுக்கான காரணத்தை சொல்லவே இல்ல. ஓ அதுவாம்மா, வர வழியில பிரேமியும் அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க? ஸ்ரீநிதி கடத்தினதுக்காக பிரேமோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாருமா, என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாருமா. இப்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? ஸ்ரீநிதி இன்னும் கிடைக்கலையே. இதே தான் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். அப்பதான் பிரேம் சொன்னா, கவலைப்படாத கார்த்திக், ஸ்ரீநிதி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொன்னான். பிரேம் சொல்லிட்டா அப்ப நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். மா, நீயா பிரேம பத்தி இப்படி சொல்ற? ஆமாடா, பிரேம ஆரம்பத்துல நான் தப்பா நினைச்சது உண்மைதான், திட்டினதும் உண்மைதான். எப்போ தப்பு செஞ்சது அவங்க அப்பா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போலீஸ்ல காட்டி கொடுத்தானோ அப்பவே அவன் குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா, ஆரம்பத்துல இருந்தே பிரேம தானே சந்தேகப்பட்டோம். போலீஸ், ஸ்ரீநிதியோட அப்பா, அம்மா, அவங்க அண்ணன், இவ்வளவு ஏன் நீ நான் யாருமே அவனை நம்பலையே. அப்போ அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இப்ப நினைச்சு பார்த்தா பிரேம் இது வரைக்கும் பட்ட வேதனைக்கு முன்னாடி நாம பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஸ்ரீநிதி கிடைச்சி அவ உனக்கு மருமக ஆயிட்டாள்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே திரும்ப வந்துடும். ஆமாம்மா, உன்னை போலவே எனக்கும் பிரேம் மேல நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கையோட இருப்போம்மா. பிரேம பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அந்த பாவம் தீரணும்னா நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆமா, ஆத்திரத்துல வார்த்தைங்களை அள்ளி கொட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. இதுவே உனக்கு வழக்கமா போயிடுச்சு. சரி, 2 பேரும் வாங்க, நேரம் ஆகுது, சாப்பிடலாம். ம். மா, நீ இன்னும் சாப்பிடல? இல்ல கார்த்தி, நீ வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் தான் இருந்தேன். தேங்க்ஸ்மா, தோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க இந்தாங்க, நீங்க சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு, மறக்காம சாப்பிடுங்க. இதை எதுக்கு கொடுக்குற? நீ தான் கூட வரைய. நான் வரலங்க. வரலையா? என்ன சொல்ற? நான் இப்ப பெங்களூருக்கு வரலன்னு சொல்றேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா உன் அக்கா ருக்கு நீ ஏன் வரலன்னு என்ன கேள்வி கேட்டு உயிரை வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏதா சொல்லி சமாளிங்களே, நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், சமாளிக்கிறதுக்கு நான் சொல்லி தரணுமா? ஐயோ, யார வேணா சமாளிக்கலாம், ஆனா உங்க அக்கா ருக்குவை சமாளிக்கவே முடியாது. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குழப்பி உண்மையை வர வச்சிருவாங்க. என்னங்க, உங்களுக்கு அக்காவை பார்த்தா அவ்வளவு பயமா? பயம் இல்ல, அவங்க திறமை மேல நான் வச்சிருக்கிற ஒரு சின்ன ரெஸ்பெக்ட். இந்த தடவை பெங்களூர் வரப்போ உன்னையும் கூட்டு வரணும்னு உங்க அக்கா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால மீற முடியாது. நீங்க பிசினஸ் விஷயமா போற இடத்துக்குலாம் என் தங்கச்சியை கூட்டு போக வேண்டாம், வீட்லயே விட்டுருங்கன்னு உங்க அக்கா சொல்லுவாங்க. சரி, அப்ப இப்படி சொல்லுங்க, வீட்ல குழந்தைங்கள அவளால விட்டுட்டு வர முடியலன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே? என்ன பேசுறானு நீ? சந்தோஷ், மஞ்சு, நிவேதாலாம் என்ன சின்ன குழந்தைங்களா? அவங்கள பாட்டி வீட்டுல விட்டு வந்தா அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்ல போறாங்க. உனக்கு தெரியாத உங்க அக்காவை பத்தி? இல்லங்க, மஞ்சுவையும் சந்தோஷையும் அத்தை வீட்டுல விட்டுட்டு வரதுல எனக்கு சம்மதம் இல்ல. ஏ? மஞ்சு அது சொன்ன பேச்ச கேட்பாங்க, ஆனா சந்தோஷ் அப்படி இல்ல. அவன் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம வளர்ந்துட்டான். நம்ம கண் பார்வையில இருக்கும் போதே அவன் போக்கு சரியில்லை. அதுலயும் அவனை தனியே விட்டுட்டு போனா அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் அவன் கெட்டு போயிட்டாரா? இதையே நீ என்கிட்ட சொல்லல. நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. கெட்ட பழக்கம் எதுவும் ஏற்பட்டதா நான் சொல்லல. பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அவனை திருத்திடுறேன். இல்லாரோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் நானே இப்ப பெங்களூர் போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஹலோ, சொல்லு ஜெனிஃபர். என்ன ராஜராமன் சார், ஏர்போர்ட் கிளம்பியாச்சா? புறப்பட்டுட்டே இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல புறப்பட்டுருவேன். பை தி பை, உங்க வைஃபும் கூட வராங்களா? இல்ல, அவ வரல. ஓ, ஐ see. சரி ஜெனிஃபர், நீ வீட்லயே இரு. நான் ஏர்போர்ட் போகும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே சார், ஓகே, பாய். பாய். சரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காம கிளம்புங்க. நான் அக்காக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஷூர்? ம், சரி, நான் கிளம்புறேன். ஓகே. I'll be back in few days. ஜாகிரதை. ம்.
ஏமா இந்த இல்லத்துல நீங்க எத்தனை நாளா இருக்கீங்க? நான் இங்க வந்து 3 வருஷம் ஆகுதுமா. ஓ, நீங்க இதே ஊர் தானா? இல்லம்மா, எனக்கு கும்பகோணம் பக்கத்துல பூங்குளம் கிராமம். அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு 10 வயசு இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் ஒரே வருஷத்துல செத்து போயிட்டாங்க. அனாதையா நின்ன என்ன என் உறவுக்காரர் ஒருத்தர் தான் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்தாரு. சரி, அப்புறம் ஏன் அவங்க வீட்டை விட்டுட்டு இங்க வந்தீங்க? அந்த வீட்டுக்காரங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தப்பான வழிக்கு போக சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ தெய்வம் மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தாரு. அன்னையில இருந்து நான் இங்க நிம்மதியா இருக்கேன். ஏமா ஸ்ரீ, உன்னை பார்த்தா நல்லா படிச்சவளா தெரியுது. வசதியான குடும்பத்தை சேர்ந்தவளாவும் தெரியுது. நீ ஏன் இங்க வந்து சேர்ந்த? அது ஒரு பெரிய கதை. நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். என்ன ஸ்ரீநிதி, இந்த செடிகளை விட்டு நகரமாட்ட போல இருக்கு. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்தா போதும், வேற எங்கேயும் போக மாட்டேன். ஆமா மேடம், பூத்து குலுங்குற இந்த செடிகள், இந்த இயற்கை சூழ்நிலை, இதெல்லாம் மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு. என்னோட ஒரே வருத்தம், இத்தனை வருஷமா நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனேன்னு தான். இயற்கை அழகுல மனசை பறி கொடுத்துட்டா அந்த மனசுல வெறுப்பு, கோபம், பொறாமை இதுக்கெல்லாம் இடமே இருக்காது. சரி, உனக்கு இங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா ஸ்ரீ? ஆ, ஆச்சு மேடம். நான் கொஞ்சம் வெளியில போறேன். ஒரு 4-5 பேரை பார்க்க வேண்டியிருக்கு. உன்னையும் என் கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். போலாமா? என்னையா? ஆமா ஸ்ரீ, வந்ததுல இருந்து இங்கேயே அடைஞ்சு கிடக்குற. ஒரு சேஞ்சுக்கு வெளியில போயிட்டு வரலாமா? ஏன்? சாரி மேடம், சொர்க்கத்திலேயே அடைஞ்சிருக்க, கொஞ்சம் நரகத்தையும் பார்த்துட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்கு. வேண்டாம் மேடம். இந்த ஆட்டிடியூட் தப்பு ஸ்ரீ. வெளி உலகத்தை நரகமா நீ நினைக்கிறதுக்கு காரணம் உனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம், அவ்வளவுதான். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த சொர்க்கமாவும் நரகமாவும் மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உண்மைதான் மேடம், ஆனா எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அந்த பக்குவம் எப்படி ஏற்படும்? பல இடங்களுக்கு போகணும், பல மனுஷங்களை சந்திக்கணும், புது புது அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட மனசு ஒரு பக்குவத்துக்கு வந்துரும். இப்ப நான் வெளியில போறதே இந்த இல்லத்து விஷயமா சில பேரை சந்திக்கதான். நீயும் என் கூட வந்தா சில புது மனுஷங்களை சந்திக்கலாம், உனக்கும் புது அனுபவங்கள் கிடைக்கும். சாரி மேடம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த இல்லத்துல இருக்கிறவங்கள தவிர வேற யாரையும் சந்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. வெளியில வந்தா யாரையாவது தெரிஞ்சவங்களை சந்திச்சிருவோமோங்கிற பயம்தான் உனக்கு. அதுவும் ஒரு காரணம்தான். உன்னை வற்புறுத்த விரும்பலம்மா. இந்த இல்லத்துல நீ எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். நீ உன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டா கூட அடிக்கடி இங்க வந்து உன்னால முடிஞ்ச சர்வீஸை நீ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் மேடம். சரி, நான் போயிட்டு வரேன். மேடம். ஆ, சொல்லுமா. நானும் உங்க கூடவே வரேன் மேடம். சரி, வா போலாம். கணேஷ், அனு ராஜாராமனும் வந்துட்டாங்க. ப்ளீஸ் வாங்க. ஹாய். ஹாய், How are you? ப்ளீஸ் கம். வாங்க. அனு, குட் மார்னிங் ருக்கு மேடம். அனு அனு கூட்டிட்டு வரலையா? ஜெனிஃபர் உள்ள வாங்க. ராஜா, நீங்களும் வாங்க ப்ளீஸ்.